சாதாரண பேப்பர் விற்கிற பையன் ஒரு இந்தியாவோட ஜனாதிபதினா நீங்கள் நம்புவீங்களா? வெல்கம் டு சேக் மைண்ட்செட் தமிழ் சேனல். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது ராமேஸ்வரத்தில் இருக்கக்கூடிய ஒரு சாதாரண நகரத்தில் ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்தவர் தான் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள். இவங்களுடைய குடும்பமும் பொருளாதார அளவில் ஒரு ஸ்ட்ராங் இல்லை. பட் ஆனால் ஸ்கூலுக்கும் இவர் போய் படிக்கணும். ஸோ ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிறனால இவர் என்ன செஞ்சார், பேப்பர் விற்று தன்னுடைய ஸ்கூலையும் தொடர்ந்தார், தன்னுடைய குடும்பத்தையும் பார்த்துக்கிட்டார். ஆனால் இவருக்கு ஒரு பெரிய கனவு இருந்தது. இவர் ஃபிசிக்ஸ் படித்தார், ஏரோஸ்பேஸ் இன்ஜினியர் ஆனார். பல தடவை ப்ராஜெக்ட் ஃபெயிலியர் ஆனது, ராக்கெட் லான்ச்சும் ஃபெயிலியர் ஆனது. பல விமர்சனங்கள் இவர் மேலே வந்து விழுந்தது. இவ்வளவு விமர்சனங்களுக்கு பிறகு அவருடைய மனசுக்குள்ள ஒரு வாழ்க்கை வரி எழ ஆரம்பிச்சது. ஃபெயிலியர் வில் நெவர் ஓவர்டேக் மீ இஃப் மை டிட்டர்மினேஷன் டு சக்சீட் இஸ் ஸ்ட்ராங் எனஃப். இந்த டிட்டர்மினேஷன் தான் அவரை இந்தியாவோட மிசைல் மேன் ஆக்கிருச்சு, பின்னாடி இந்தியாவோட ஜனாதிபதியும் கூட. இவருடைய வாழ்க்கையில் ஒரு விஷயம் ஃபெயிலியர் ஆகுதுன்னா அது முடிவு இல்லை, டைரக்ஷன் சேஞ்ச் தான் அடுத்த கட்ட வழி. பல தகவல்களை தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேக் மைண்ட்செட் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.